நீங்கள் உத்தரவிட்டால் விவாகத்திற்கான விதிமுறைகளை ஆரம்பித்து விடலாம். ஆரம்பிக்கலாம் மகரிஷி. இப்போதாவது ஏதாவது செய்யுங்கள் பிரபு. மகரிஷி, இப்போது உங்களுடைய மகள் எங்கள் மகளானால் இன்று முதல் உங்கள் மகள் வளரும் வரை இந்த பார்கவி உங்கள் மகளாகவே உங்கள் வீட்டில் வளர்வாள். உச்சிதமான நேரத்தில் ராஜ்யத்திற்கு பெருமை சேர்ப்பாள். மகரிஷியாரே, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். செல் மகனே, பார்கவியின் பாதத்தை தொட்டு இதை அங்கே வைத்துவிடு. இந்த வைபவம் முடிந்தவுடன் பார்கவியின் மனதிலிருந்து நாராயணர் முழுமையாக மறைந்து விடுவார். லட்சுமி மீண்டும் நாராயணருக்கு சொந்தமாகவே மாட்டார். இந்த சம்பந்தம் இணைந்த உடனேயே லக்ஷ்மி மற்றும் நாராயணரின் உறவுகள் நிரந்தரமாக பிரிந்து போய்விடும். அனைத்து அதிகாரங்களும் அசுரர் கரங்களில் வந்து சேர்ந்துவிடும். நிச்சயமாக. இல்லை நாராயணா, இல்லை நாராயணா, இல்லை நாராயணா. கேட்டீர்களா நாராயணரே? இந்த குரலை நீங்கள் கேட்டீர்களா? இந்த அநீதியை தடுத்து நிறுத்துங்கள். அன்பு மற்றும் விசுவாசத்தின் ஆதாரமே லட்சுமி நாராயணர் தான். இந்த விதிமுறைகள் முழுமையடைந்தால் உங்கள் அன்பானது கேள்விக்குறியாகிவிடும் பிரபு. இந்த முழு உலகத்தின் ஆதாரம் மற்றும் சமநிலையானது முழுவதுமாக அழிந்துவிடும் பிரபு. ஏதாவது செய்யுங்கள். இது என்னுடைய ஆசை மட்டுமல்ல, இந்த உலகமே இதைத்தான் விரும்புகிறது. உடனடியாக ஏதாவது செய்யுங்கள் பிரபு. நான் எதுவும் செய்ய இயலாது தேவரிஷி. இனி செய்ய வேண்டியதை தேவி லக்ஷ்மியின் பால உருவமான பார்கவிதான் செய்வார். ஆனால் அது எவ்வாறு பிரபு? அன்பினால். அன்பின் முயற்சி இருந்தால் அதன் பிறகு இந்த விதிமுறைகள் அல்ல, அனைத்து உலகமும் ஸ்தம்பித்துவிடும் தேவரிஷி. உண்மை யாதெனில் பார்கவிக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் நான் வரத்தால் கட்டுப்பட்டிருக்கிறேன். மகளுக்கும் தந்தைக்கும் நடுவில் அன்பு தனக்கான இடத்தை பிடித்துக் கொள்ளலாம். ஆனால் என்னால் முடியாது தேவரிஷி. ஏனெனில் பிரபு, இந்த ஜென்மத்தில் இந்த நேரத்தில் தேவி லக்ஷ்மி சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கிறார்கள். ஒரு சின்னஞ்சிறு குழந்தையால் என்ன செய்துவிட முடியும் பிரபு? அற்புதம்! என்ன ஒரு அதிசயம் பிரபு! மிக அற்புதம் பிரபு! என் லட்சுமி நாராயணர் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறாரோ அதைப் போலவே அவரது அன்பும் அற்புதமானது.
இன்று அன்னை லக்ஷ்மி அவர்கள் செய்ய இயலாததை செய்து காட்டிவிட்டார்கள் பிரபு. இந்த ஜென்மத்தின் புதிய ரூபம் பழைய ஜென்மத்து நினைவுகளையும் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். இருந்தாலும் ஒருபோதும் அன்பை மறக்கவில்லை. தன்னுடைய திடமான எண்ணமும் மற்றும் அற்புதமான குணத்தால் அன்னை லக்ஷ்மி அவர்கள் லக்ஷ்மி நாராயணருக்கு நடுவில் அவர் ஒருவரையும் குறுக்கிட விடவில்லை. மன்னிக்க வேண்டும் ராஜன், அவர் ஒரு சின்னஞ்சிறு குழந்தையாவார். இந்த பிடிவாதம், குறும்புத்தனம் இயற்கையாகவே இருப்பதுண்டு. இது குறும்புத்தனம் அல்ல, பெரிய அவமானம். என் லக்ஷ்மி நாராயணரின் பவித்திரமான தூய்மையான அன்பை நான் போற்றுகின்றேன். அன்பின் நூலை யாராலும் அறுத்துவிட முடியாது தேவரிஷி. அதை ஆகாயமும் களைக்க முடியாது, அல்லது பாதாளமும் வெட்ட முடியாது. அது தன்னுடைய சக்தியா தனக்கான பாதுகாப்பு கவசத்தை தானே தேடிக்கொள்ளும். குழந்தை அப்பாவிதான், ஆனால் நீங்கள் இல்லையே. வாருங்கள், அதன் கரங்களை பிடியுங்கள். பொறுத்துக் கொள்ளுவது கயவர்களின் ஆபரணமாகும். வீரர்கள் என்றும் எதிர்த்து நின்று போராடுவார்கள். இங்கு பிருகு ரிஷியோ அற்புதமான வரனை கொண்டு வந்துள்ளார். பாலகனின் குரோதம் நம் அசுரர்களுக்கு உதவியாக இருக்கும். ஆரம்பமே இப்படி என்றால் நினைத்துப் பாருங்கள், இந்த கதையின் முடிவு எப்படி இருக்கும் தேவரிஷி? விரோதத்தின் அக்னியின் வெப்பம் எவ்வாறு இருக்கும்? விதியின் எழுத்துக்களை உலகத்தால் பார்க்க முடியவில்லை, அதை இந்த நாராயணன் தெளிவாக பார்த்து விட்டான். ஆமாம் பிரபு. வாருங்கள் ராஜகுமாரரே, நடக்க இருப்பதை நடத்தி விடுங்கள். வரமளித்திருக்கிறேன். தந்தை பாசத்தை காட்ட வேண்டும், அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. தன்னுடைய சின்னஞ்சிறு மகளிடம் அதிகாரத்தை காட்டும் இந்த தந்தைக்கு பலத்தின் பரிபாஷையை இந்த நாராயணன் கற்றுத்தரப் போகிறார். விரைவாக அக்னியை அணையுங்கள். இன்றைய நேரமானது சரியாக அமையவில்லை. வா மகனே. இது சரியான தருணம். ஆனால் நாராயணரின் எண்ணங்களில் இல்லை. கட்டாயம் சொல்கிறேன், இது நாராயணரின் செயல்தான். வாரும் பலி. பாதுகாப்பான இடத்திற்கு பார்கவியை அழைத்துச் செல். உடனே செல். பிருகு ரிஷி ஒரு விஷயத்தை மறக்கிறார். எப்பொழுதெல்லாம் அதர்மம் பர்வதத்தை போல மேலோங்கி நிற்குமோ அப்போதெல்லாம் தர்மம் எரிமலையாக வந்து அந்த பர்வதத்தை சுக்குநூறாக்கி மண்ணோடு மண்ணாக்கிவிடும்.
தந்தையாரே, இந்த அக்னி அணையாமல் தொடர்ந்து எரிகிறது. அனைத்து சிஷ்யர்களும் சேவகர்களும் அணைக்க முடியாமல் தவிக்கிறார்கள். இது இயற்கையாகவே வந்த அக்னி அல்ல. அதோடு இதன் நோக்கமும் சரியல்ல. பார்கவி அந்த தாம்பூலத்தை தட்டிவிட்டாலே அதுவும் சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த சூழ்ச்சி, இந்த திட்டங்களை நாராயணர் தான் வகுத்திருக்க வேண்டும். நாராயணரே, சுக்கிரன், அது குரோத அக்னியோ, பழி தீர்க்கும் அக்னியோ, எதுவானாலும் அது எரித்து சாம்பலாக்கிவிடும். ஆனால் அன்பு அற்புதமான அருவியாகும். யாராலும் அதை எரித்துவிட முடியாது. ரிஷி பிரிகு, அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, இன்று இந்த அக்னி கர்மத்தை அல்ல, அதர்மத்தை எரித்து விட்டது. மீண்டும் அதர்மம் தலை தூக்கி ஆட ஆரம்பித்தால் இந்த அக்னி அதர்மிகளையும் எரித்து சாம்பலாக்கிவிடும். பழிவாங்கும் எண்ணத்தை தூக்கி எறிந்துவிட்டு பாருங்கள். தங்கள் முன்னால் லக்ஷ்மியின் நாராயணன் அல்ல, உலகை காப்பவன் நின்று கொண்டிருக்கிறான். இவனது கடமையே அதர்மத்திற்கு தர்மத்தின் மார்க்கத்தை காட்டுவது. இப்பொழுதும் நேரம் உள்ளது. சுகம் மற்றும் அமைதியின் மார்க்கத்தை நாடுங்கள். குரோதத்தை விட்டொழியுங்கள். கருணையின் கரத்தை பற்றுங்கள். நாராயணரே, இது மகரிஷி பிருகுவின் ஆசிரமம். இங்கு யாருக்கும் உங்களுடைய உபதேசங்கள் எல்லாம் தேவைப்படாது. இங்கிருந்து சென்று விடுங்கள். நான் செல்கிறேன், ஆனால் புரிய வைத்துவிட்டு செல்கிறேன். சொல்கிறேன், எச்சரிக்கிறேன். கடமையை நிறைவேற்றிவிட்டு செல்கிறேன். இன்று இந்த அக்னி உங்கள் ஆசிரமத்தின் அலங்காரத்தை எரித்திருக்கலாம். ஆனால் நாளை எதிரி எனும் போர்வையை முழுமையாக எரித்து சாம்பலாக்கிவிடும் மகாரிஷி. சாம்பலாக்கிவிடும் மகாரிஷி. சாம்பலாக்கிவிடும் மகாரிஷி. இந்த உலகமே எரிந்து சாம்பலானாலும் பரவாயில்லை. ஆனால் என்னுடைய பழிவாங்கும் அக்னி ஒரு பொழுதும் அணையாது. லக்ஷ்மி உங்கள் மனைவியாக இருக்கலாம், ஆனால் இப்பொழுது அவள் என்னுடைய மகள் ஆவாள். என்னுடைய மகள் பார்கவி ஆவாள். இவள் விவாகத்தை கண்டிப்பாக உங்களுடன் நடக்க விட மாட்டேன். என் தலையை வெட்டினீர் அல்லவா? இப்பொழுது லக்ஷ்மி நாராயணனுக்கு உரிமையான அனைத்தையும் நான் வீழ்த்தப் போகிறேன். லக்ஷ்மியை நாராயணரிடம் இருந்து நான் பிரித்து விடுவேன். நிறுத்துங்கள். உங்கள் அறிவுரையை கேட்டுவிட்டேன். இப்பொழுது நான் கூறுவதை கேளுங்கள் நாராயணரே. எவ்வாறு என்னுடைய நோக்கங்களை நீங்கள் எரித்து சாம்பலாக்கினீர்களோ
அந்த சாம்பலை கையில் ஏந்தி பிருகு சபதம் எடுக்கிறார். என்று பார்கவி விவாகத்திற்கு தகுதி பெறுகிறாளோ அந்த நாளே இந்த ஆசிரமம் மீண்டும் உருவாக்கப்படும். என்று பார்கவி திருமண வயதை அடைகிறாளோ அப்பொழுது விவாகம் செய்யும் பொழுது மணமகனாக வரப்போவது ராஜகுமாரர் வாசு மட்டும்தான். நானே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விடுவேன். உங்களால் அப்பொழுது எதுவும் செய்ய இயலாது. நாராயணா, இன்று நடந்ததெனவோ நடந்துவிட்டது. தந்தையாரே, நான் உங்களுக்கு வாக்கு தருகிறேன். நான் அந்த பார்கவியைத்தான் திருமணம் முடிக்கப் போகிறேன். அப்படியெனில் நானும் தங்களுக்கு வாக்களிக்கிறேன் மகரிஷி. லக்ஷ்மியை வேறொருவருக்கு மனம் முடிப்பது இருக்கட்டும், அவளது விவாகத்தின் சடங்குகளை கூட உங்களால் முடிக்க இயலாது. பிருகுவின் மகள் பார்கவி நாராயணன் லக்ஷ்மியாக மாறி என்னிடம்தான் வருவாள். போதும். இதே போல திகைத்து போய் நீங்கள் வேடிக்கைதான் பார்க்கப் போகிறீர்கள். உங்களுக்காக இந்த கதவும் திறக்காது, அல்லது என் தங்கையான பார்கவியின் மனமும் உங்களுக்காக திறக்காது. இனி லட்சுமி நாராயணனுக்கு நடுவில் தடங்கலாக வந்து நிற்கப் போகிறான் இந்த பிருகு மைந்தன் சுக்ராச்சாரியார். இம்முறை இந்த கதவு உடையாது. உங்கள் வாக்குகள் தான் உடையப் போகிறது. பிரிதல் என்றும் அக்கினி தங்களை சிறிது சிறிதாக எரிக்கப் போகிறது. அதோடு நீங்களும், நீங்கள் கொடுத்த வாக்கும், உங்களுடைய அன்பு எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிடும். அனைத்திற்கும் தயாராகுங்கள் நாராயணா. அந்த அக்னி மிக தொலைவில் இல்லை. நாராயணரின் தோல்வி, அதோடு நாம் வெற்றி பெறும் தருணமும் வந்துவிட்டது. ஆம் அசுரத்தாயே, என்னுடைய மந்திர சித்தி, அதோடு தந்தையின் தவபலத்திற்கு முன்னால் நாராயணரால் சுபகாரியங்களில் தடை செய்ய இயலாது. அங்கு என் மகன்களான இரணியாட்சி மற்றும் இரணிய கஷபுடைய தவம் முடிவடையும். அதற்கு பிறகு நம் அசுரர்களின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க இயலாது. அசுரத்தாய் தித்தி, அவர்களுடைய கடுமையான தவமானது பிரம்மதேவரையே வரம் கொடுக்க வற்புறுத்த போகிறது. அதோடு இங்கே நாராயணர் லட்சுமியை இழந்து கட்டுப்பட்டு விடுவார். இது போதும். ஒருமுறை இந்த பூஜையானது வெற்றிகரமாக நடந்துவிட்டாலே போதும். நேரம் வந்துவிட்டது. பார்கவி திருமதி பார்கவி ஆக போகிறார். அவரை அலங்கரிக்க வேண்டும்.
நேரம் வந்துவிட்டது. நாராயணன் தன்னுடைய அலங்காரத்தை கலைக்க வேண்டும். என் பார்கவி தயாராகி விட்டாளா? ஆம் தாயே, தயாராக தான் இருக்கிறேன்.